பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மாறி இருந்துட்டு கோமா வீட்டுக்கு வராங்க. நம்ம வடிவெல்லாம் இருக்காங்க. வடிவு இருந்துட்டு எங்கே மாறி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் பொண்ணு ராஜ் இருக்கால, அவளை பார்த்து பேசிட்டு தான் வரேன். இப்படியாவது உன் அண்ணன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லுன்னு சொல்லி அவள் காலில் கூட விழுந்து பார்த்தேன். ஆனால் அவள் என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு அண்ணன் தப்பு பண்ணியிருக்கு, அதனால் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டுட்டோம். நான்லாம் எங்கள் வீட்டில் சொல்லி கேஸெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. குமார் ஜெயிலுக்கு போயிடுவான். நானும் அவரும் மூலையில் உட்காந்து அழுந்துட்டுருப்போம். அழுந்து கூடி சீக்கிரமாக நாங்கள் போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் கதிரியும் உங்கள் பொண்ணு ராஜியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. என் பிள்ளையும் நாங்களும் எப்படி போனால் உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி மாறி பேசுகிறாங்க. என்ன மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிற? ஐயோ போத நிறுத்துங்கக்கா, உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உடனே அவளை கூப்பிட்றதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்க. ஆனால் என் பையன் ஜெயிலுக்கு போயிடறான். அவனுக்காக நீங்கள் யாரும் எதுவுமே பண்ண மாட்டீங்கல்ல. நீங்கள் நினச்சிருந்தா அரசிக்கிட்டேயோ இல்லை அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயோ நீங்கள் போய் பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருமே போய் பேசவே இல்லைல்ல. உங்களுக்கெல்லாம் எதுக்கு என் பிள்ளை மேலெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஏண்டி உன் புருஷன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு எடுத்தாலையும் இவ்வளோ திட்டுற? இல்லாட்டி உன் புருஷன் அண்ணனு கூட பார்க்காம மரியாதை இல்லாமல் முத்துவேல்கிட்டையும் அப்படி பேசுகிறான். நீ இப்படி மாறிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னத்தை? உங்களுக்கு தேவை உங்கள் பெரிய மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சு